ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றிக்கார கண்ட்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் டாப் 50 காலேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கீழே கிட்டத்தட்ட 440க்கும் அதிகமான கல்லூரிகள் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் சரியா. இதில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றின டீட்டெயில்ஸ், அதாவது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட போகிறோம் சரிங்களா. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் சிவகாசி. இந்த கல்லூரிக்கு நான் நேரிலே போயிருக்கேன். சொல்லப்போனால் இந்த கல்லூரிக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன பர்சனல் டச் இருக்குது. ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட டியூஷன் சென்டர் மதுரையில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய, அதாவது என்னுடைய மாணவர்கள், நிறைய மாணவர்கள் மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. ஸோ படித்து முடிச்சுட்டு நல்ல ஜாப்லேயே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு நெருக்கமானது. மோர் தென் தட், இந்த கல்லூரிக்கு நான் 4 முறைக்கு மேலே நேரடியாக போயிருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தயவுசெய்து நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டிருந்தாலும் சரி, எந்த கல்லூரியை பற்றி போட்டிருந்தாலும் சரி, அதை அப்படியே முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா என்னோடய பர்செப்ஷனில் நான் பார்த்து வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு அது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா, அங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட் ஓகேவா, ஃபெசிலிட்டிஸ் ஓகேவா, அந்த காலேஜுக்கு நம்ம ரெகுலராக போயிட்டு வர முடியுமா. இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சியாக நீங்கள் கிளம்புறீங்க, நைட் நேரம் கிளம்புறீங்க அப்படின்னா அந்த கல்லூரியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நேரில் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள் சரியா. அதுக்கப்புறம் நம்மளுடைய TNA 2025 அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கக்குள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுலேயும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காலேஜோடைய பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எவ்வளோ இன்டெக்ஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்ன வாங்கியிருக்காங்க, காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன, இப்படி எல்லா தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுறது, கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா. ஸோ நேரடியாக போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கல்லூரி மெப்கோ ஸ்க்லங்க் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. இது ஒரு நீளமான பேர். இதுக்கு சுருக்கமாக மெப்கோன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 4960. இது 1984ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு பழைய நிறுவனம்னு சொல்லலாம் சரிங்களா. அதாவது டவுன் சவுத்தில் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது சதர்ன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாப் 50 காலேஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 20 காலேஜ் போட்டோம்னா இந்த காலேஜ் எப்போதுமே வந்துடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பழமையான கல்லூரி. இது ஒரு ப்ரைவேட் அட்டானமஸ் கல்லூரி. மெப்கோ நகர் சிவகாசியில் இருக்குது. இதோடைய ஃபோன் நம்பரும் வெப்சைட் அட்ரஸும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க சரியா. இதுக்கு எப்படி சார் போகிறது அப்படின்னா, இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து கன்னியாகுமரி ரோடு, அதாவது நேஷனல் ஹைவே 44 போகிறீங்க அப்படின்னா, விருதுநகரை தாண்டோன்னே ரைட் சைடில் ஒரு ரோடு திரும்பும், சிவகாசிக்கு போகிற ரோடு. அந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா, அதாவது விருதுநகர்லேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. இந்த சிவகாசி மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் ட்ராக் ரோடு தான் சரியா. 4-வே ட்ராக் கிடையாது, சிங்கிள் ட்ராக் தான். இந்த சிங்கிள் ட்ராக்கில் போகும்போது ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. ஆமத்தூர்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்கு அந்த ஊர் வந்தீங்கனாலே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நம்ம மெப்கோ காலேஜ் வந்தாச்சுன்னு சொல்லி. அதை தாண்டோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய போர்டு வச்சுருப்பாங்க, ஹோர்டிங் வச்சுருப்பாங்க, அதுலேயும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அந்த ரோட்லேருந்து, அந்த மெயின் ரோட்லேருந்து லெஃப்ட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா ஒரு 300 மீட்டரில் மெப்கோ நகர்னு வந்துடும். அங்கே தான் மெப்கோ கேம்பஸ் இருக்குது சரியா. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹாஸ்டல்லாம் நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். பட் நீங்கள் எப்போ நினச்சாலும் இந்த காலேஜில் நீங்கள் உங்கள் ஊருக்கு வர முடியாது சரியா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் விருதுநகருக்கு வந்துட்டு விருதுநகரில் இருந்தால் நீங்கள் எந்த ஊருக்குனாலும் போகணும் சரியா. இப்போ ஒரு சென்னையில் இருக்கீங்க, இல்லை வேறு கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா விருதுநகர்லேருந்து கூட டேரெக்டாக சில நேரம் பஸ் இருக்காது. ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்துட்டு மதுரையிலேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரியா. மற்றபடி காலேஜஸ் நல்லாயிருக்கும் ரைட்டா. கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, BE சிவிலில் 120 சீட்ஸ் இருக்குது, EEEயில் 120 சீட்ஸ் இருக்குது, ECEயில் 120 சீட்ஸ் இருக்குது, 180 சீட்ஸ் இருக்குது, CSEலையும் 180 சீட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 120 சீட்ஸ் இருக்குது சரியா. அதே மாதிரி IT, பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், AIDS, ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது. ஆர்கிடெக்சர் தமிழ் சமீபத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ரைட். அக்ரிடேஷன் பார்த்தீங்கன்னா NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 101 to 150 பேண்டில் இருக்காங்க. NAC அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் கிரேட் A வாங்கியிருக்காங்க சரியா. அதே மாதிரி NBAவில் 7 UG கோர்சஸ் அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்க. இந்தியா டுடேயோட ரேங்க் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் 13வது இடத்துலையும், அதாவது ப்ரைவேட் காலேஜில் 13வது இடத்துலையும், 66வது இடத்துல ஆல் அக்ராஸ் இந்தியா இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதேமாதிரி CAUடைய பிளாட்டினம் ரேங்க் இந்த காலேஜ் வாங்கியிருக்கு சரியா. ஸோ இந்த காலேஜை பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, கேம்பஸ் நல்லாயிருக்கும், டீச்சிங் நல்லாயிருக்கும், கோச்சிங் நல்லாயிருக்கும், அண்ட் தென் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் சரிங்களா. அதேமாதிரி பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க சரியா. என்ன பிடிக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த காலேஜ் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ், மிக மிக ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. அதேமாதிரி ஃபோன் அலௌடு கிடையாது சரியா. ஸோ இந்த 3 விஷயம் பசங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா.
கீ ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கிட்டத்தட்ட 6 இருக்குது. அதுமாதிரி 58 புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பேட்டன் ரைட்ஸும் இந்த காலேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. சரியா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ், சென்டர் ஆஃப் கேட், மேனுஃபேக்சரிங் சென்டர், நானோ சயின்ஸ்க்கு சென்டர், சேஃப்டிக்கு நானோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இது ஒரு 100 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு பரந்த விரிந்த ஒரு கல்லூரி. சரிங்களா? நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் நடத்துவாங்க, நிறையா கிளப்ஸ் இருக்கும். ஸோ கிளப் ஆக்டிவிட்டியெலாம் இங்கே நல்லாவே இருக்குவாங்க. IEEE, CSI, ACM, ரோபோட்டிக்ஸ் கிளப் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த கல்லூரி வந்து இண்டஸ்ட்ரியல் ரெலவன்ஸ் ஸ்கில் வந்து நல்லாவே இது பண்ணுவாங்க. சரியா? இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெப்கோ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றதே மெட்டல் பவுடர் கம்பெனி அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி மேனேஜ்மெண்ட்டால் தொடங்கப்பட்ட கல்லூரி தான். ஸோ இவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒரு இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் கோர்சஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் வந்து லிங்க் வந்து எப்போதுமே இந்த கல்லூரியில் இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து நல்ல லைப்ரரியும் வச்சுருக்காங்க. ரைட்டா? ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் வழியாக போனீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக இப்போ 1,10,000 போட்டிருக்கு இல்லையா, மற்ற எல்லா ஃபீஸ் சேர்த்து அப்ராக்சிமேட்டாக 1,5 லட்ச ரூபா வரைக்கும் வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,25 லட்ச ரூபா வரைக்கும் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரைட். ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னா 70,000 to 76,000 ரூபா வரைக்கும் இருக்கும் வருஷத்துக்கு. ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரிங்களா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு டீசெண்டான பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ரைட்டா? ஸோ இங்கே பேட்ச் ஸ்ட்ரென்த் வந்து 866, அதாவது 2023-24 866 பேரில் 798 பேர் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் வந்து அதாவது இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் ஆனது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் இன்டர்வியூ. அதே மாதிரி இதில் எவ்வளோ ப்ளேஸ் ஆயிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 668 பேர் ப்ளேஸ் ஆயிருக்காங்க. மீடியம் சேலரி வந்து 5 lakh இருக்குது. ரைட்டா? ஸோ ஹையர் ஸ்டடீஸ்க்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 87 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரைட்? ஸோ டாப் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சதர்ன் ரீஜியனில் இது ஒரு ஒன் ஆஃப் த குட் பிளேஸ்மெண்ட் தரக்கூடிய காலேஜ். சரியா? ஸோ சேஃப் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இது வந்து நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். மற்ற இதுக்கெல்லாம் நீங்கள் இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓசிக்கு 186, பிசிக்கு 179, பிசிஎம்க்கு 178, எம்பிசிக்கு 164, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 144, எஸ்டிக்கு வந்து 128. இந்த கட் ஆஃப் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கல்லூரியில் சிஎஸ்சி கிடைக்கும். ஸோ மற்ற கோர்சஸ்க்கு இதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 170 to 180 மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சதர்ன் ரீஜியனில் எனக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு மாடரேட்டாக ஓரளவுக்கு பிளேஸ்மெண்ட்க்கு தரக்கூடிய ஒரு கல்லூரி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கல்லூரிக்கு நீங்கள் தாராளமாக வந்து ஆப்டாக இருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் மட்டும் சொல்லக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களும் நேரில் போய் முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜ் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சிக்கன் சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேனே, இந்த கல்லூரிக்கு நம்ம கொடுத்துக்க ரேங்க் வந்து 35. சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் சிக்கன் சந்திப்போம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? பாய்.